சிரிப்பு இல்லாத பேச்சு உப்பு இல்லாத உணவு மாதிரின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நண்பர் வந்து ஒரு ஆளை சுற்றி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக கலகலப்பாக இருக்க வேணாத்தான் சுற்றி இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு பாஸ்போர்ட்டுக்கு சிரிக்கிற மாதிரி சிரிப்பாங்க. அவ்வளோதான், 2 இன்ச்சு ஆகலாம். அந்த மாதிரி சிரிக்கால்கிட்ட இருக்காது. அதெல்லாம் கூடாது, எல்லாரும் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்குன்றது அந்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் இளைஞர்கள் வந்திருக்கீங்க. பொதுவாகவே இளைஞருக்கெலாம் அப்படியே பொண்ணுங்க தான் உலகமே சொர்க்கமேன்ற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் கிடையாது. பூங்காவில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. மெயினா பீச்சில் உட்காந்து அந்த பிள்ளை வலையை தொட்டுக்கிட்டே பேசினான். அந்த பிள்ளை ஆரம்பிச்சு, எங்கே 4 மணி ஆச்சு, எதுவும் பக்கத்தில் வந்து உட்காருவீங்களா? சி அப்படியால் கிடையாது. நான் என்னென்ன ஐயோக்கி நான் நினச்சேன். 6 மணி ஆனால் கொஞ்சம் குளிர்ந்த காத்தடிக்குமே, இரி கட்டி பிடிப்பீங்களா? இல்லைம்மா, குணத்தில் அப்படியால் கிடையாது. சரி, ரொம்ப இருட்டின பின்னாடி நைட் டயத்தில் எதுவும் முத்தங்கத்துக்கும் கொடுப்பீங்களா? நான் அப்படி ஆள் கிடையாதுமா, நல்ல மனுஷனம்மா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்னை கூட்டு வந்து அப்படின்ச்சு அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை எதிர்பார்த்தது வேறு. பிள்ளையே தான் பயங்கர ஸ்பீடாக இருக்குவீங்களா, ஒன்றும் முடியல. அன்றைக்கி ஒரு பையன் சொல்லியிருக்கான் அந்த பிள்ளையை பார்த்து, ஆள் மூக்கு மொழியுமா இருக்கே, இப்படியே பேசி வாய் வரும் ஆக்கி விட்டு போயிடாத. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ்வுக்கெல்லாம் சில விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்கிறேன், பயமாக இருக்குது. அதாவது ஒரு பையன் 2 பொண்ணை லவ் பண்ணால் டேலண்ட்டு, அந்த 2 பொண்ணோட தங்கச்சி லவ் பண்ணால் சூப்பர் டேலண்ட்டான். அவன் புதுசாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. லவ்ன்றது வந்து செல்ஃபோனில் வர கால் மாதிரி, அதை சரியாக யூஸ் பண்ணாட்டி மிஸ்ரல் ஆகி போயிடும். ஒய்ப்புன்றது அப்படி கிடையாது, மெசேஜ் மாதிரி. நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு அதான் போய் இன்பாக்ஸில் சேவ் ஆகிக்கிறோமா. என்னென்ன ஐடியா எங்கெங்கே யோசிக்கிறான்னு தெரியல, புதுசு புதுசாக அள்ளிவிடுறான். அதே போல் இந்த கோயில் அன்றைக்கி போய் ஒருத்தர் சொல்லியிருக்கான், என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்டா, செருப்பு கொண்டே அடிச்சிருப்பாளே, அதை எப்படி முடியும், நான் கோயிலுக்குள்ள வச்சில் கொடுத்தேன். அறிவை எங்கே செலவழிச்சிக்காம பாருங்க. இல்லை, சாமி கும்பிட்றப்ப விதமாக கும்பிட்றாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிது, இவன் பிள்ளையார் கோயில் நின்று. நம்மளாம் பிள்ளையார் எப்படி கூப்பிடுவான், பிள்ளையாரப்பா அப்படின்வான். அது அப்படி சொல்ல, பிள்ளையார் மாமா அப்படின்ட்டான். ஏடா பிள்ளையார் மாமான்ற, அங்கிட்டு பாரு பக்கத்தில் அந்த பிள்ளை பிள்ளையார் அப்பான்ட்டுது. அப்போ எனக்கு மாமா தானே வேணும். அவர் யாரெல்லாம் சொந்தம் கொண்டு உறவு முறை கொண்டாடி வெளுத்து வாங்கிடுவாங்க. இது முடிஞ்சிடும். லவ் பண்ணுற முடிஞ்சிச்சுன்னா இப்போ பொண்ணு வாக்க போகிறது. அன்றைக்கி ஒரு 2 வீலர் மெக்கானிக் பொண்ணு வாக்க போனார். பொண்ணை பார்த்துக்குங்க, பொண்ணை பார்த்தோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன்னு சொல்ல முடியும் இருக்கான். அவன் வந்து அந்த லைன்லேயே இருந்ததுனால அப்படியே தான் பழக்கம் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, மித்த விஷயம் பேசுவான். பொண்ணுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு, 50 நகை ஓடுவோம், 2 லட்ச ரூபா கொடுப்போம், ஒரு கார் தருவோம். என்னங்க 50 நகை 2 லட்சம் காரு, இதுவும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கணுமா? சரி, இதை மட்டும் கொடுங்க, பொண்ணை நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு இருக்கான். வந்தது அதுக்கிட்ட அவங்க தாரது. மாமனார் மருமேன் தாறுமாறாக பேசிக்கிருக்காங்க. சரி, பொண்ணை போய் சொல்லுங்கள். இந்த பொண்ணை ராகு உச்சத்தில் பார்க்குறான், கேது மையத்தில் பார்க்குறான். நிறுத்துங்க, நான் கட்டிக்கிற பொண்ணை இவங்களாம் இதுக்கு பார்க்குறாங்க. அது கிரகங்கள். நான் ஜோசியம் பார்க்கும்போது கவனம் போனாத்தான் போச்சு. அன்றைக்கி ஒரு பிள்ளை அப்படி ஜோசியத்தை குடிச்சு ஜோசியர் பிரட்டினார். ஹாஹா, உன்னுடைய அழகான முகத்துக்கும் உன்னுடைய அன்பான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வர போறியாமா? அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்போ இப்போ இருக்க புருஷனை என்ன செய்ய அப்படிச்சு. அதான் ஏற்கனவே கல்யாண நாளுக்கு போய் அவன் எந்த மாதிரி ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இப்பெல்லாம் கூப்பிட்டு போனால் என்ன இருக்கும், ஒன்று அப்படியே இப்போ இது முடிஞ்சிடும், கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. கல்யாணம் வந்துடுறப்ப அப்படி அதில் ஒன்றுமே விஷயம் தெரியாமலாம் இருப்பான். ப்ரோகர் இப்படி உட்காந்துருக்காரு, மாப்பிள்ளை இப்படி ஒன்று எடுத்து கொடுக்குறார். பொரிய எடுத்து கொடுத்தார். அக்னியில் போட பொண்ணு, எதுக்கு திங்கிற ஒரு அக்னியில் போட சொல்கிறான்னு சொல்லி இவரை வாயில் ஓடி தின்ட்டான். ஜோசியர் கோவமான கோவம், என்ன சவிஸ்ட்டு அக்னியில் போடுற வாயில் போடுறியாடா தூண் திப்பிட்டார். ஐயோ தப்பா திங்க போல அப்படின்னு மறுபடியும் தாலி எடுத்து கொண்டு கட்டுண்டார். இங்கே வரு, என்ன நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, பொரிய உள்ளே ஓடுறீங்க, போட்டா வைறீங்க, துப்புனா வைறீங்க, தாலி எடுத்து கட்டுன்றீங்க, அப்புறம் குறை சொல்லுவீங்க, நீங்களே கட்டுங்க, இது எதுக்கு வம்பு எனக்கு அப்படின்ட்டா. எந்த பிரச்சனை இப்போ ஃபஸ்ட் நைட் வந்துடும். இங்கே வந்து தான் அடே அப்பா அவுத்து விடாங்க முத மனைவிட்டு அறிவுபூர்வமாக ஆரம்பித்தான். இதோ ஒரு சோசியத்தை கேட்டேன், நம்மளுக்கு எடுத்தோடனே ஆம்பளை பையன் தான் பிறக்கும்னு சொன்னார் அப்படின்னு. அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது, பொம்பளை பிள்ளை தான் பிறக்குமா? அப்படி எப்படி கன்ஃபார்மாக சொல்கிற? ஸ்கேன் எடுத்து பார்த்த டாக்டர்னு சொன்னார், கண்டிப்பாக உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லி. அப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்க கொடுமை. இது ஒன்று முடிஞ்ச பின்னாடி, பொண்ணு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வாழ்க்கை எப்படி போகும் ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. இல்லைங்க என்னையா கல்யாணமாக முடிஞ்சு எப்படி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லுவான், 4 வருஷம் ஆச்சு, என்ன கற்றுக்கிட்டேன், புளிக்குழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன், ரசம் வைக்க கற்றுக்கிட்டேன், கல்யாணம் பின்னாடி இதைத்தான் கற்றுக்கிற முடியும், மொபைல்ட்டு வேற எந்த கற்றுக்கிற முடியும். இதில் அன்றைக்கி போய் ஒருத்தர் வரம் கேட்டேன் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டேருந்து, என் பேச்சு ஒன்றை கேட்க மாட்டேன்றா கடவுளே அப்படின்னு. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு அப்படின்னு வரம் கேட்டார். இங்கேருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்ட்டாக போகும், அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாச்சும் கேள்வி. அப்போ என் முன்னாடி என் சொல்பெல்லாம் கேட்கணும், அதுக்கு உனக்கு முதல் செஞ்சதை கட்டி தரேன், பாலத்தை கூட கட்டி தரேன்டா, இது நடக்காத காரியம். அன்றைக்கி புருஷன் முன்னாடி படுத்து கிடக்காங்க பெட்டில். திடீர்னு அந்த மனைவி கனவுல பேசியிருக்கா, ஐயோ என் புருஷன் வரையா அப்படின்னு. உண்மையான புருஷன் தப்பி ஜன்னலை உடச்சிட்டு வெளியே ஓடிருக்கான். இப்படி கூறுகட்டவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்குமா? இப்போ சிட்டிபாபு சார் ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை சொல்லுவார். அது நான் இன்னும் நினச்சிருக்கேன், இப்போ கூட சொன்னேன். அது ஒரு அழகாக சொல்லுவார். அது நம்மளுக்கு வருமானத்தில் தான் சொல்லி பார்ப்போம். 2 வீலரில் ஒரு ஆள் போயிட்டு இருந்திருக்கான். போயிட்டு இருந்தோன்னே செக் போஸ்ட் பிடிச்சார், டிராஃபிக் போலீஸ். லைசன்ஸை கூட, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக்கு அதுவும் இல்லை, ரோட் டேக்ஸ் அதுவும் இல்லை, 200 ரூபாய் கூட.
200 உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த டிராஃபிக் போலீஸ் மறிப்பான், அவன் 200 வைப்பேன், அவனுக்கு தர முடியாது, அடுத்த கேர் மறிப்பேன் 200 இதே வேலையாக போயிருமா அப்படின்னு, குடியா நான் உனக்கு சொல்கிறேன் குடியா அப்படின்னு 200 கொடுத்தேன். எந்த டிராஃபிக் போலீஸ் மறிச்சாலும் கிளி அப்படின்னு சொல்லி, இதே நாங்கள் ரகசிய வார்த்தை உடனே போக சொல்லிடுவாங்க. இவனுக்கு சந்தோஷமாக போச்சு. போயிட்டு அடுத்த டிராஃபிக் போலீஸ் நிறுத்தினார். லைசன்ஸை கொடு, கிளி ரைட் ஓடு, பறந்து ஓடிடு. இப்படியே போனால் மூளை தப்பிச்சு போய்ட்டு இப்படி ரொம்ப சந்தோஷம். நைட்டு ஆஹா நம்மளுக்கு கோடு வேறு தெரிஞ்சு வச்சு நீ தினமும் எந்த டிராஃபிக் போலீஸ் மறிச்சாலும் அதை சொல்லி தப்பிச்சிடலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் போனேன். மறுநாள் காலையில் பிரசா ஜம்முன்னு 2 வீலரில் போய்கிட்டு இருந்தேன். மறிச்சா டிராஃபிக் போலீஸ் லைசன்ஸ் எடு கிளி, இன்னைக்கு காக்கா, இன்னைக்கு காக்காடா கொடுத்து நீ வாட்டு வேலையை பாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம யோசிக்கிற அவங்க ஏன்னா விடா கொண்டேன்ற இந்த மாதிரி நகைச்சுவை மூலம் தான் கிடைக்கும். நம்ம பேச்சர்னு ஒருத்தர் மடக்கிறதுக்கு தான் அந்த நகைச்சுவை உணர்வு. எப்படின்னு பாருங்களேன், இப்போ டூர் போயிட்டு வந்து சொல்லியிருக்கேன். அம்மாவில் நான் வெளிநாட்டு டூர் போனேன். அப்படியா வெளிநாட்டில் என்ன ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். 30 அடி நீளத்தில் 20 அடி அகலத்தில் ஒரு கீரை, நம்ம சாப்பிட்ற கீரை வளர்ந்துருந்துச்சா அப்படின்னு. பரவாயில்ல ஆச்சரியமாக இருக்கடா. சரி நீ என்ன டூரில் பார்த்த? 60 அடி அகலத்தில் 80 அடி நீளத்தில் ஒரு சட்டியை ஒரு குயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா. அவ்வளோ பெரிய சட்டியை யார் செய்வான்? அப்போ நீ சொன்ன கீரை அப்புறம் எதில் அவிக்கிறது அப்படின்ட்டான். எந்திரிச்சு விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்படி நகைச்சுவையான விஷயங்களையும் சம்பவங்களையும் நம்மளோட இருக்குதுன்னு சொல்லி வெளியே ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்குன்னு சொல்லி ரசிக்கும் போது நம் வாழ்வு செழிக்கும் என்று சொல்லி 10ஓடு 11ஆக பிறந்து மண்ணோடு மடிவதல்ல வாழ்வு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருன்னு ஊர் சொல்ல வேண்டும். அதுக்கு தான் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி நாம் மட்டும் வாழ்வது வாழ்க்கை இல்லை, பிறரையும் வாழ வைப்பது வாழ்க்கை, நாம் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கை இல்லை, பிறரையும் சந்தோஷப்படுத்துவான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி தான் சன் டிவி வழங்கி கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அசத்தல் மன்னர்கள் வழங்குகிறான்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் சூப்பராக சுற்றிட்டீங்க முத்து. லிவிங்ஸ்டன் சார், மதுரை முத்துவோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நடிகர்களில் 2 விதமாக இருக்குங்க. அதாவது சொல்லி கொடுக்குறது அப்படியே பயாட் பண்ணி ஒப்பிக்கிறது. ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக லாங்குவேஜ் வந்து பவர் ஃப்ளூவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாக்யராஜ் சார்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக யோசிக்கவே இருக்காது, வந்துக்கிட்டே இருக்கும் லாங்குவேஜ். அது ஒரு விதமான ஒரு காட் கிஃப்டான விஷயம். அதில் இவருக்கு ஜாஸ்தி அந்த டேலண்ட் இருக்குது. ஃப்ளூவென்சி லாங்குவேஜ் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா இல்லையான்றது வேற பட்சம். பட் அந்த ஃப்ளூவெண்ட்டாக வர்றதே ஒரு மிகப்பெரிய டேலண்ட். அது அந்த டேலண்ட் இருக்கும்போது நிச்சயமாக இவருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த க்ரியேட்டிவ் பவர் இருக்கிறதால இவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ மதுரை முத்து அசத்திங்க, கேபி டாப். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்.